இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பின் தொடக்கம். நேற்று நடந்த கசப்புகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நாங்கள் கண் விழித்திருக்கலாம். இன்றைய நாளை எப்படி சமாளிப்போம் என்ற கேள்வி எங்களுடைய மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய காலையில் ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நாங்கள் நடக்கிற பாதை எங்களுக்கு வேண்டுமென்று கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை நடத்துகிற ஆண்டவருக்கு அந்த பாதை முழுவதும் தெரியும். நம்முடைய பலம் குறையலாம், எங்களுடைய நம்பிக்கை தளரலாம், நாங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் விலகிச் செல்லலாம். ஆனாலும் ஆண்டவருடைய கரம் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தை எவ்வளவு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. நாங்கள் விழாமல் இருக்கிறோம் என்பதற்கு காரணம் நம்முடைய பலம் மட்டுமல்ல, நம்மை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவருடைய கரமே. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு புயலின் நடுவில் நடத்தி கொண்டிருக்கும். பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரலாம், பதில் கிடைக்காத சுபங்கள் இருக்கலாம், கண்ணீருடன் கடந்து செல்ல வேண்டிய இரவுகளும் இருக்கலாம். ஆனால் அந்த இருளின் நடுவிலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறந்து விட்டது கிடையாது. இன்றைய காலை உங்களோட மனதில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரால் முடியாததென்று ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால் முடியாததை நீர் செய்யும். நான் தளரும் போது என்னை தாங்கும், நான் பயப்படும் போது என்னை தைரியப்படுத்தும் என்று சொல்லுங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இன்று முழுவதுமாக தெரிய வேண்டியதில்லை. அடுத்த அடியை எடுத்து வைக்க தேவையான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அன்றன்றைக்கு கொடுத்து வருவார். நீங்கள் தனியாக நடக்கவில்லை, உங்களுக்கு முன் ஆண்டவர் செல்லுகிறார், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் தளரும் போது அவருடைய கரம் உங்களை தாங்குகிறது. அதனால் இந்த காலையை பயத்தோடு இல்லாமல் நம்பிக்கையோடு தொடங்குங்க. யார் யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயமுள்ள பிள்ளைகளாக வாழுங்க. உடலை கொள்வதை அன்றி ஆன்மாவை கொள்ளுகிறவருக்கே பயப்படுங்கள் என்று பைபிளில் இருக்குது. அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுங்க. இன்றைக்கு என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் பழம் குறைந்தாலும் அவருடைய கரம் என்னை தாங்கும். என்னுடைய வழி தெரியாவிட்டாலும் என்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர் என்று நீங்கள் இன்றைக்கு உங்களோட மனசில் நினைச்சு கொள்ளுங்கள். இன்றைய காலையை மட்டும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு நாளாக நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் தனியாக இல்லை, எங்களை தாங்குகிற ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கிறது என்றதை மட்டும் நினைவில் கொள்ளுங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த புதிய காலையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. இன்றைக்கு எங்களோட மனதில் இருக்கிற பயங்களையும் கவலைகளையும் பாரங்களையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் தளரும் போது எங்களை பலப்படுத்துங்க, நாங்கள் விழும்போது எங்களை தாங்குங்க, நாங்கள் பயப்படும் போது உமது பிரசன்னத்தை உணரச் செய்யுங்க. இன்று முழுவதும் கரம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். உங்களோட வழியில் எங்களை நடத்துங்க. எங்களுடைய நீதியின் வழக்கரத்தால் எங்களை தாங்குங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட மனதார அறிக்கையிட்டு இன்றைய நாள் முழுவதும் அவருடைய கரத்தை பிடித்து நடக்க ஆண்டவர்கிட்ட கிருபை வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.